இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆஹா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு ஏசப்பா அற்புதமாய் அதிசயமாய் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. என்ன வார்த்தை தெரியுமா? ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்தது. உன் துக்க நாட்கள் முடிந்தது. அவரே உங்களுக்கு வெளிச்சமும், அவரே உங்களுக்கு மீட்பும், அவரே உங்களுக்கு கேடகவும், அவரே உங்களுக்கு பலனுமாக இருப்பார். ஒருபோதும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். தலைநிமிர பண்ண வைக்க போகிறார். சூரியன் மறைவதும் கிடையாது, வெளிச்சம் மறைவது கிடையாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான காரியங்களும் இன்னைக்கு அகலப்போகிறது. காரணம், அவர் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்கம் நடக்க முடியுது. உன் இருளான காரியங்கள் மறைகிறது, உன் வேதனையான காரியங்கள் மறைகிறது, பலவீனமான காரியங்கள் மாறுகிறது, நெருக்கமான காரியங்கள் மாறுகிறது. இயேசு உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும், உன் பக்கத்தில் வந்துட்டாரு. தேவனுடைய வார்த்தை காலுகளுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. அவர் வெளிச்சத்தை கொடுத்து உயர்த்தப்பார். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். அவர் உங்களை காப்பவர், அவர் காண்பவர், அவர் இருந்தவர், இருப்பவர், வரப்போகிறவர். பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்வார். கலங்காதிருங்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கையாக மாறுகிறது. இன்னைக்கு உங்கள் துக்கங்கள் அடியோடு வேரோடு பிடுங்கி எரியப்பட போகிறது. பலவீனங்கிற துக்கம், கடன் பிரச்சனைங்கிற துக்கம் அடியோடு வேரோடு பிடுங்கி எரிய போறாரு. காரணம், அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு உலகத்துக்கு வெளிச்சமாக மாற்றுகிறார். கவலைப்படாதிருங்கள். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார்.